இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ஜானகியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்தில நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு உன்ன வந்துட்டு இந்த ஒரு நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. ஒழுங்கு மரியாதையோட என் கூட வாம்மா, உன்ன ராணி மாரி பார்த்துக்கிறேன்னு நடு ரோட்ல நம்ம ஜானகி வச்சு இந்த கார்த்திக் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆனா நம்ம ஜானகி அம்மா உன் கூட வந்துட்டாங்க. நான் ஒரு பிச்சைக்காரி மாரி வாழ்றதுக்கு இங்க என் கௌதம் கூட அவனுக்கு வந்துட்டு நான் ஒரு நல்ல அம்மாவா வாழ்ந்துரலாம். நீ வந்துட்டு சுயநலம் முடிச்சவன். அந்த ஒரு வீட்ல வந்துட்டு நரகத்தை தான் நீங்க எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மனசு சங்கடமா நம்ம ஜானகம் வந்துட்டு கார்த்திக் கிட்ட சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இலைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஜானகி அம்மாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஆரம்பத்துல இருந்து ரொம்பவே சங்கடமா இருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை வரும், ஹார்ட் அட்டாக் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹார்ட் அட்டாக் வந்ததும் நம்ம ரேவதி அம்மாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. உடனே ஆட்டோக்காருக்கு இன்ஃபார்ம் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு என்னுடைய தோழியை வந்துட்டு காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம ஜானகி அம்மா ஒரு நிலைமை ரொம்பவே சீரியஸாக தான் இருக்குங்க. ஏன்னா முதல் அட்டாக்ன்றதுனால அவ்வளோவா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு ரொம்பவே மனம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க. இந்த ஒரு உண்மையை வந்துட்டு நம்ம எப்படி கௌதமுக்கு இலக்கியாவுக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு கண்ணீர் துடியோட நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி, இலக்கியா நீ எங்கே இருக்க, ரேவதி அம்மா வந்துட்டு இப்படி தான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீடு தேட போன நம்ம கௌதமுக்கு வந்துட்டு பயங்கர கண்ணீருங்க. ஏன்னா என்னை நம்பி வந்துட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்களே, அவங்கள வந்துட்டு என்னால் பார்த்துக்க முடியல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தன்னைத்தானே வருத்திட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு நினச்ச மாதிரி நம்ம கௌதம் இலக்கை நினச்ச மாதிரி நம்ம ஜானகி அம்மாவுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்களான்னு இந்த ஒரு ஜானகி அம்மா ஹார்ட் அட்டாக்கு முழு காரணமே நம்ம கார்த்திக் தான் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக நம்ம ஜானகமாக போயிருப்பாங்க. இந்த ஜானகி மட்டும் கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவன் கௌதம் கூட இருந்தால் கண்டிப்பாக உனக்கு இந்த நிலமை இல்லை, இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போவீங்க. ஏன்னா கௌதம் வந்துட்டு ஒரு வாழ தெரியாதவன். இவ்வளோ நாளாக நம்மளுடைய மொத்த சொத்து மதிப்பில் வாழ்ந்து ஏமாற்றிட்டுனா இப்போ பார்த்து அவனோட நிலைமை உனக்கு தெரியுதாம்மா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதமே வந்துட்டு இந்த ஜானகி முன்னாடி ரொம்பவே கேவலப்படுத்திட்டுன்னா அந்த கார்த்திக் கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாவில் தாங்க முடியலைங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு எது இருந்தாலும் நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெட்டதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணது நம்ம கௌதம் இலக்கியா மட்டும்தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் எனக்கு நீ வந்துட்டு பிள்ளையே கிடையாது. ஏன்னா கௌதம மாதிரி வந்துட்டு ஒரு புள்ளைய பெக்கலன்னு நான் வந்து தினம் தினம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நீ வந்து மற்றவங்களோட பேச்சை கேட்டு சுயநலமான ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்க. ஆனால் கௌதம் வந்துட்டு எது சரி எது தப்பு, யாரோட மனசு வந்துட்டு புண்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுப்பான். உண்மையிலே வந்துட்டு அவன் இருக்கிற தாவுக்கெல்லாம் நீ வந்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு உனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திகை அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டு காரணம் உண்மையிலேயே வந்துட்டு நம்ம கௌதம் கிடையாதுங்க. ஏன்னா கௌதமோட இந்த ஒரு நிலைமை தாங்க. ஏன்னா கௌதம் வந்துட்டு நடு ரோட்டில் இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மனசு வந்துட்டு உறுத்திக்கிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கார்த்திகை இந்த அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. திடுப்புன்னு இப்படி பண்ணது மட்டும் இல்லாமல் இலக்கியா கிட்ட ஒரு பணம் வந்து ஒரு பைசா கூட இல்லாத மாதிரி இந்த அஞ்சலி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நகை பணம் கிரெடிட் கார்டு எதுவுமே வேலை செய்யாத மாதிரியும் இவங்க கண்டிப்பாக நடுத்தெருவுக்கு போனால் பிச்சை எடுக்கிறதோட மோசமான வாழ்க்கை தான் வாழ போகிறாங்கன்னு சாபமும் விட்டு அனுப்பிச்சாங்க. அந்த ஒரு சாபம் தாங்க இப்போ வரைக்கும் வந்துட்டு நம்ம ஜானகி அம்மா இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக்லேயே அட்டாக் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்களா நம்ம வரப்போகிற எபிசோடில் நம்ம ஜானகி அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு அபச நடந்துச்சுன்னா இந்த கார்த்திக்கும் இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் உண்டியெல்லாம் ஆக்க போகிறாங்க நம்ம கௌதம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலை தட்டிக்காங்க.